ஹாய் எவ்ரிவான். இன்னைக்கு நான் பேச போற டாபிக் செலிபிரிட்டிஸ் கான்ஸ்பிரசி தியோரிஸ். இந்த சினிமா ஸ்டார்ஸ், பாப் சிங்கர்ஸ், பில்லியனரிஸ் இவங்கெல்லாம் நம்ம லைஃப்ல தெரிஞ்சதை விட ரொம்ப டிஃப்ரெண்டான லைஃப் இருக்கும் நம்ம நம்புவோம் நினைப்போம். ஆனா அதெல்லாம் அப்படியெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் செலிபிரிட்டி கான்ஸ்பிரசி தியோரிஸ் வேர்ல்டு உருவாக்கி இருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட் நோட் என்ன அப்படின்னா இதுக்கான ப்ரூஃப் தியோரிஸ் எதுவும் இல்ல. ப்ரூஃப் இல்லாத தியோரிஸ், ரூமர்ஸ், இன்டர்நெட் இமேஜினேஷன்ஸ். ஆனா ஏன் பீப்பிள் நம்புறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி அப்படின்னா இந்த தியரிஸ் எழுதப்பட்டதான கூற்றுகள் எல்லாம் உண்மை மாதிரியே இருக்கும். நம்மளுக்கே நம்பணும் அப்படின்னு தோணும். ஒருவேளை இவங்க எல்லாம் சேர்ந்து போய் தான் சொல்றாங்களோ இந்த தியரிஸ் எல்லாம் உண்மையா இருக்குமோ அப்படின்னு கூட நான் நினைச்சிருக்கேன். இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆகுறதுக்கு அப்புறம், எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இதெல்லாம் உண்மையா இருக்குமோன்னு எனக்கே நம்ப தோணுது. ஃபர்ஸ்ட் ஃபேக் டெத் தியரிஸை பாத்திரலாம். அதாவது செலிபிரிட்டிஸ் உயிரோட தான் இருப்பாங்க எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல, ஆனா இவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி ஃப்ரேம் பண்ணப்பட்டிருப்பாங்க. இதுதான் இந்த தியரி. இதுல நிறைய லிஸ்ட் இருக்கு, ஆனா நம்ம கொஞ்சம் தான் பேச போறோம். ஃபர்ஸ்ட் டூபாக் ஷக்கூர். இவரோட மியூசிக்கை கேட்காத ஆளே இருந்திருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு ரீல்ஸா இருக்கட்டும், ஷார்ட்ஸா இருக்கட்டும், இவரோட மியூசிக் பேக்ரவுண்ட்ல இருக்கும். 1996ல ஃபேமஸ் ராப்பர் டூபாக் ஷக்கூர் ஷூட் ஆகி இறந்துட்டாருன்னு அபிஷியல் ரிப்போர்ட் சொல்லுது. ஆனா ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவரோட பாடி கிளியரா காமிக்கல, கேஸ் மிஸ்டீரியஸா இருக்கு, அவரு ஃபேம் பிரஷர்ல இருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் அவர் அமைதியா சீக்ரெட்டா கியூபால வாழ்ந்துட்டு இருக்காரு. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பிளரி போட்டோ ரிலீஸ் ஆகும். அது பாக்குறதுக்கு டியூபாக் மாதிரி இருக்கும். அப்ப அவங்க சொல்லுவாங்க இங்க டியூபாக் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இவங்க எல்லாம் நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னா சடன் வயலண்ட் டெத்னாலயும், கவர்மெண்ட் இன்வால்வ்மெண்ட் ரூமர்ஸ் இருக்கனாலயும், அவங்க பாடுற பாட்டு அந்த லிரிக்ஸ்ல ஒரு ஹிடன் மெசேஜ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனாலதான் அவங்க அப்படி நம்புறாங்க. எல்விஸ் பிரெஸ்லே ராக் அண்ட் ரோல் கிங் 1977ல ஹார்ட் அட்டாக்னு சொன்னாங்க. ஆனா தியரியில என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் இறக்கல, அவரு காணாம போயிட்டாரு. அவரு ஃபேம்னால ரொம்ப டயர்ட் ஆகிட்டாரு. அவருக்கு ஒரு நார்மல் லைஃப் வேணும், அதனால இதெல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு. இப்போ கூட ஒரு ஓல்ட் மேன் போட்டோ ஏதாவது வந்துச்சுன்னா இவருதான் எல்விஸ் அப்படின்னு சொல்லி வைரல் ஆக்கிடுவாங்க. நெக்ஸ்ட் மைக்கேல் ஜாக்சன், கிங் ஆஃப் பாப்னு சொல்லலாம். ஹியூஜ் ஃபேம், ஹியூஜ் பிரஷரும் கூட, ஹியூஜ் கான்ட்ரவர்சிஸ் கூட. நிறைய பேர் என்ன நம்பினாங்க அப்படின்னா இவரோட இறப்ப பிளான் பண்ணி மீடியால இருந்து எஸ்கேப் ஆகிருக்கும், லீகல் ப்ராப்ளம்ஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகிருக்கும், இப்படி பண்ணாரு அப்படின்னு. மக்கள் என்ன நம்புறாங்க அப்படின்னா இவரோட ஃபியூனரல் வந்துட்டு ரொம்ப மிஸ்டீரியஸா இருந்ததும் அப்படின்னும், அவரோட பாடி வந்து பப்ளிக்கு காட்டப்படல அப்படின்னும், இதுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருந்தாங்க இல்லையா, அவரோட இறப்ப அவங்க ஒத்துக்கவே இல்ல. நம்மளுக்கு பிடிச்சு போன ஒரு செலிபிரிட்டிஸ் இறந்து போயிட்டாங்க உடனே அப்படின்னா அவங்களுக்கான சர்வைவல் ஸ்டோரியை நம்ம மைண்ட் ஆல்ரெடி எழுத ஆரம்பிச்சிடும். அண்ட் இவங்க எல்லாத்தையும் ஒவ்வொரு பத்தி பேசணும்னா தனித்தனி வீடியோவே போடணும். நெக்ஸ்ட் இலுமினாட்டி, அவங்களோட சோல், அதாவது செலிபிரிட்டிஸ் அவங்க சோலை இலுமினாட்டிக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னும். இது இன்டர்நெட்ல மோஸ்ட் வைரல் கான்ஸ்பிரசி தியரி என்ன அப்படின்னா ஒரு சீக்ரெட் பவர்ஃபுல் குரூப் வேர்ல்ட் ஈவெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுது. செலிபிரிட்டிஸ் இந்த ஈவெண்ட்ல ஃபேம்காகவும் மணிக்காகவும் பவர்க்காகவும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ட்ரையாங்கிள் சிம்பிள்ஸ், அப்புறம் ஒன் ஐ சைன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது டெவில் ரெஃபரன்ஸ் கொடுக்கறது. கன்ஃபார்மா இவங்க இலுமினாட்டில தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவங்க யாருன்னா பியான்சியோட ஹஸ்பண்ட் ஜேசி, ரிஹானா, லேடி காகா, டெய்லர் ஸ்விஃப்ட், இவங்க எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்துல மாட்டியிருக்காங்க. மியூசிக் வீடியோல சிம்பாலிக் விஷுவல்ஸ் இருந்தா பாத்தியா, அவங்க ஒரு கண்ணை கவர் பண்ணிருக்காங்க, இலுமினாட்டி தான் இவங்க அப்படின்னு சொல்லி பேசுறதா. இதை தாண்டி சில விஷயங்கள் நடந்ததாலதான் மக்கள் இவங்க கண்டிப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா லேடி காகா ரிச்சுவல்ஸ் பண்ணிருக்காங்க, அந்த வீடியோ கூட வெளியாயிருக்கு. பியான்சி கடவுளா நினைச்சு கும்பிடுற சர்ச் இருக்கு, அதுக்கான மக்கள் இருக்காங்க. சில இன்டர்வியூஸ்ல எல்லாம் ஓப்பனா சொல்லியிருக்காங்க. அண்ட் மக்கள் எதனால நம்புறாங்க அப்படின்னா திடீர்னு ஃபேம் ஆகுவாங்க, திடீர்னு அவங்களுக்கான ஃபேமஸ் அவங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப ஃபாஸ்டா. அண்ட் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்ல டிராமாட்டிக்கா இருக்கும், டார்க்கா இருக்கும், சிம்பலிக்கா இருக்கும், சேட்டனிக்கா இருக்கும். மனுஷங்க எப்பவுமே இந்த சீக்ரெட் சொசைட்டி ஸ்டோரிஸை நம்புவாங்க. அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ல அவங்களுக்கு கேட்க. செலிபிரிட்டி க்ளோன்ஸ், அவங்க வந்துட்டு லுக் லைக்ஸ் வச்சு ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் சைஃபை லெவல் தான். தியரி என்ன அப்படின்னா ஒரிஜினல் செலிபிரிட்டி இறந்து போயிடுறாங்க, இல்லைன்னா காணாம போயிடுறாங்க. இப்போ கவர்மெண்ட் இல்லைன்னா சீக்ரெட் குரூப் என்ன பண்ணுது அப்படின்னா அவங்களோட டூப்ளிகேட்டை வச்சு அதுல க்ளோன் வச்சு அவங்களோட இடத்தை ரீப்ளேஸ் பண்ணுது. ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்க, எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா எமினம் எடுத்துக்கோங்களேன். எமினம் வந்துட்டு என்ன சொல்றாங்க ஃபேன்ஸ் அப்படின்னா பழைய எமினமோட வாய்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும், அவரோட ஃபேஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்ப இருக்க எமினம் ரொபாட்டிக்கா இருக்காங்க, ஒரு க்ளோன் மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அவரல் எடுத்துக்கோங்க, இது ஒரு பெரிய இன்டர்நெட் தியரி தான். மெலிசா அப்படிங்கிறவங்களும் அவரல் அப்படிங்கிறவங்களும் ஒரே மாதிரி இருப்பாங்க. சோ அவரல் அப்புறவங்க இறந்துடுறாங்க. சோ மெலிசா அப்படிங்கிறவங்கள அவரலோட இடத்துக்கு ரீப்ளேஸ் பண்ணப்படுறாங்க க்ளோனா. மக்கள் எப்பவுமே இந்த பழைய போட்டோஸ் புது போட்டோஸ் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க, வாய்ஸ் சேஞ்சஸ் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க, பர்சனாலிட்டி சேஞ்சஸ் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. பீரல்ஸ் குரூப்ல இருக்கிற பால் ஓல்டஸ்ட் கான்ஸ்பிரசி தியரி தான் இது. 1960ஸ்லயே வந்தது. தியரி என்ன சொல்லுது அப்படின்னா பால் வந்துட்டு ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாரு. அவங்களோட பேண்ட் வந்துட்டு அவங்கள மாதிரி இருக்கிற ஒரு ஆளை ரீப்ளேஸ் பண்ணி அந்த பேண்டை சேர்த்துக்கிட்டாங்களாம். அப்ப இந்த ஃபேன்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, இந்த லிரிக்ஸை ரீகோட் பண்றாங்க. அப்ப ஃபேன்ஸ் என்ன பண்றாங்க, அவங்க பாடுற லிரிக்ஸ் பாட்டுல இருந்து லிரிக்ஸ் எடுத்து அதை டீகோட் பண்றாங்க. அதுல ஹிடன் ஃபியூனரல் க்ளூஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அண்ட் ஃபோர்த் என்னன்னா செலிபிரிட்டிஸ் எல்லாம் மனுஷங்களே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆஃப் ஜோக்கா இருந்தாலும் பாதி சீரியஸான விஷயம் தான். எக்ஸாம்பிளுக்கு மார்க் ஜக்கர்பர்க் எடுத்துக்கோங்களேன். அவரோட ரொபாட்டிக் வே ஆஃப் டாக்கிங் இன் சம் இன்டர்வியூஸ்
மக்கள் எல்லாத்தையும் நம்ப வச்சிருச்சு அவரு மனுஷனே கிடையாது. ஒரு ஆண்ட்ராய்டு இல்லன்னா ஒரு ரெப்டைலா இருக்கலாம் அப்படின்னு. எலான் மஸ்க் எடுத்துக்கோங்க. மக்கள் என்னமோ என்ன சொல்லுவாங்க, இவர் எப்ப பார்த்தாலும் மார்ஸ் பத்தியும், ஏஐ பத்தியும், ஃபியூச்சர் டெக்னாலஜி பத்தி பேசுறாரு. இவர் அப்கிரேட் பண்ணி அனுப்பப்பட்ட ஒரு ஏலியன் தான் அப்படின்னு. கெனோ ரீவ்ஸ் இவர் ரொம்ப அழகா இருப்பாருல்ல. இன்டர்நெட் என்ன சொல்லுது அப்படின்னா, இவருக்கு வயசே ஆகாது. இவர் இம்மார்ட்டல். இவரு செஞ்சுரீஸா வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு ஹிஸ்டாரிக்கல் போட்டோஸ் கூட கம்பேர் பண்ணுவாங்க. ஆனா அப்படியே தான் இருக்கும். சின்ன வயசு போட்டோவும், இப்ப இருக்க போட்டோ கம்பேர் பண்ணும்போது, ஃபேஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப யங்காவே இருக்கும். இவரு டைம் டிராவலர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. செலிபிரிட்டீஸ் பத்தினதான கான்ஸ்பிரசி தியரிஸ் எப்பவுமே நம்ம பிரைனுக்கு எக்ஸைட்மெண்ட் குடுத்துட்டே தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, இது மிஸ்டரி பிளஸ் ஃபேம் அப்படிங்கும்போது வைரல் கான்டென்ட் ஆகுறனால. கொஸ்டின் பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனா ப்ரூஃப் இல்லாம எப்படி நம்புறது அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தான். ஆனா ப்ரூஃப் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். இப்போ இன்னும் கொஞ்சம் டார்க்கர் சைட் போடலாம். இன்டர்நெட்ல ரொம்ப டிஸ்கஸ் ஆகிற தியரிஸ் எஸ்பெஷலி அபவுட் பவர்ஃபுல் பீப்புள்ஸ், சீக்ரெட் ஈவென்ட்ஸ் அண்ட் ஹிடன் மெசேஜஸ். அப்படின்னு பார்த்தா சீக்ரெட் எலீட் பார்ட்டிஸ் அண்ட் ஹிடன் குரூப்ஸ் இருக்கு. இது ரீசென்ட் இயர்ஸ்ல ரொம்ப வைரலான டாபிக் தியரி என்ன அப்படின்னா, வேர்ல்ட்ல இருக்க ரொம்ப பவர்ஃபுல்லான பீப்பிள் லைக் பொலிட்டிஷியன்ஸ், பிசினஸ் டைகூன்ஸ், மூவி ஸ்டார்ஸ் சீக்ரெட்டா மீட் பண்ணுவாங்க. அங்க இல்லீகல் அண்ட் இம்மோரல் ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். லைக் எப்ஸ்டீனோட ஐலாண்ட்ல நடந்த மாதிரி. இது யூஸ்வலா எங்க நடக்கும் அப்படின்னா ஐலாண்ட்ல தான் நடக்குமா. ஏன்னா சுத்தி யாரும் இருக்க மாட்டாங்க. என்ன சத்தம் போட்டாலும் கேட்காது. இந்த இன்விடேஷன் அப்படிங்கிறது ஒன்லி பார்ட்டிஸ்க்கு மட்டும் தான் போகும். லைக் இந்த செலிபிரிட்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான பீப்புள் இதுல இருக்கவங்களுக்கு மட்டும் தான் போகும். ரிச் அண்ட் ஃபேமஸ் பீப்புள் டூயிங் தி பப்ளிக்னு தெரியக்கூடாதுல்ல. அப்படின்னு பார்த்தா நெறைய செலிபிரிட்டீஸோட நேம் வந்துட்டு இதுல வந்திருக்கு. ஆக்டர்ஸோடது, சிங்கர்ஸோடது, பில்லியனரீஸோடது, சம்டைம்ஸ் கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட எவிடன்ஸோட வந்திருக்கும். சைக்காலஜி லெவல்ல பார்த்தா ஏன் இது வந்துட்டு ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பார்க்கும்போது, பீப்பிள் வந்துட்டு எப்படி ஃபீல் பண்ணுவாங்க சைக்காலஜிக்கல் வேனா, இந்த பணக்காரங்களுக்கு எப்பவுமே டிஃப்ரெண்ட் ரூல் இருக்கும். ஸோ அவங்க பவரும் மிஸ்டரியும் சேர்க்கும்போது அது ஒரு கான்ஸ்பிரசி எக்ஸ்ப்ளோஷனா இருக்கும் அப்படின்னு நம்ம நம்ப ஆரம்பிச்சிருது நம்ம மைண்ட். இந்த பாட்டுல இருக்க ஹிடன் மெசேஜஸ் பத்தியான வீடியோ பார்த்திருக்கீங்களா? இது எப்படி சொல்லுவாங்கன்னா, பேக் மாஸ்கிங் தியரின்னு சொல்லுவாங்க. இது பழைய கான்ஸ்பிரசி எல்லாம் இல்ல, இப்போ வரைக்குமே அது பண்ணிட்டு தான் இருக்காங்க. தியரி என்ன அப்படின்னா, நீங்க ஒரு பாட்ட பேக்வார்ட்ல ப்ளே பண்ணும்போது, அவங்க சொல்லியிருக்கிறதான சீக்ரெட் மெசேஜஸ் இருக்கும் அதுல. அப்ப மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பாப் ஸ்டார் என்ன மறைக்கிறாங்க அப்படின்னா, டெவில் வர்ஷிப் மெசேஜஸ் அதுல இருக்கும்னோ, மைண்ட் கண்ட்ரோல் வேர்ட்ஸ் இருக்கும்னோ, சீக்ரெட் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும்னு சொல்றாங்க. இந்த ஆர்டிஸ்ட் வந்துட்டு ஆஃபன் அக்யூஸ் பண்ணப்படுறாங்க அப்படின்னா, லேடி காகா, பில்லி ஐலிஷ், கேட்டி பெரி அண்ட் டிராவிஸ் ஸ்காட். ஃபேன்ஸ் வந்துட்டு இந்த ஆடியோ கிளிப் எடுத்துப்பாங்க, ரிவர்ஸ் பண்ணுவாங்க, லிசன் கேர்ஃபுல்லி, இட்ஸ் இஸ் சம்திங் ஈவில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அதுல ஈவில் வேர்டும் ரொம்ப நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத மீனிங்ஸ், வேர்டு, சென்டென்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனா சைக்காலஜில என்ன சொல்றாங்க, இது இப்படி ரீவைண்ட் பண்ணும்போது இது இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு கேட்கும் போது பிரைன் வந்துட்டு சவுண்ட்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் மாதிரி இன்டர்பிரேட் பண்ணுமாமா. திஸ் இஸ் கால்ட் ஆடியோ பெரடோலியா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மைண்ட் கிரியேட்ஸ் மீனிங் ஃப்ரம் நாய்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ப்ரெடிக்டிவ் ப்ரோக்ராமிங். மூவிஸ் ஷோஸ் தி ஃபியூச்சர். நம்ம சிம்சன் இருக்காரு இல்லையா, அவரோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தா ஃபியூச்சர்ல என்ன நடக்குதோ அது முன்னாடியே போட்டிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சிருப்போம். அது சிம்சன்ல மட்டும் கிடையாது, மூவிஸ்ல, கார்ட்டூன்ஸ்ல, மியூசிக் வீடியோஸ்ல சீக்கிரட்டா அவங்க ஃபியூச்சரை காட்டுவாங்க அப்படின்னும். பழைய கார்ட்டூன்ல இப்ப இருக்க டெக்னாலஜி அப்பவே காட்டியிருப்பாங்க. படங்கள் எல்லாம் வந்துட்டு இந்த ஒரு நகரம் அழிஞ்சு போறதா இருக்கட்டும், அந்த டிசாஸ்டர் வரதா இருக்கட்டும், அதெல்லாம் முன்னாடியே காட்டியிருப்பாங்க. இந்த சில படங்கள்லாம் இந்த வைரஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே காட்டியிருப்பாங்க. இதெல்லாம் உண்மைதானே, இதெல்லாம் உண்மையா நடந்திருக்கு இல்லையா? சோ அவங்க என்ன நினைப்பாங்க மக்கள் அப்படின்னா, டைரக்டர், ப்ரொடியூசர்ஸ் அண்ட் செலிபிரிட்டிஸ் வந்துட்டு இந்த பெரிய மூவிஸ்ல அவங்க இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு. அவங்களுக்கு எப்படி நடக்க போறது முன்னாடியே தெரியும் அப்படின்னு. ஆனாலும் இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க எழுதும் போது நாங்க இமேஜின் பண்ணி தான் எழுதணும், ஃபியூச்சர் பாசிபிலிட்டிஸ் இப்படி இப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அது ஒரு கோஇன்சிடென்ஸ் மாதிரி மேட்ச் பண்ணிடுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தா இந்த செலிபிரிட்டிஸ் வந்துட்டு மைண்ட் கண்ட்ரோல் பண்ணப்படுறாங்க அப்படின்னு. இது மாடர்ன் கான்ஸ்பிரசி தியரி என்ன அப்படின்னா, செலிபிரிட்டிஸ் வந்துட்டு ஃபேஷன், தாட்ஸ், பிஹேவியர்ல இன்டென்ஷனலா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுறாங்க. அதாவது பார்ட் ஆஃப் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு. செலிபிரிட்டி சில பேர் கேவா இருக்கலாம், லெஸ்பியனா இருக்கலாம், பைசெக்சுவலா இருக்கலாம். அவங்க எல்லாம் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணப்பட்டு இப்படி எல்லாம் இருக்கணும்னு சொல்லப்படுறதுனால தான் அவங்க அப்படி பிஹேவ் பண்றாங்க. நிறைய செலிபிரிட்டிஸ் மக்கள் பார்த்துட்டே தான் இருக்காங்க. சோ மக்களும் அவங்கனால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டு அப்படி மாத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, சடனா ஃபேஷன் ட்ரெண்டா இருக்கட்டும், வைரல் டான்ஸா இருக்கட்டும், மியூசிக் இன்ஃப்ளூயன்சிங் மூடா இருக்கட்டும், சோஷியல் மீடியா சேலஞ்சஸா இருக்கட்டும், எல்லாமே எப்படி சொல்றாங்க அப்படின்னா, செலிபிரிட்டிஸ் வந்துட்டு ஒரு டூல் தான். அவங்க வந்துட்டு நம்மள கைட் பண்ற, சொசைட்டியை கைட் பண்றதான ஒரு டூல் அப்படின்னு. சோ நம்ம என்ன திங்க் பண்ணணும், நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு செலிபிரிட்டிஸை வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. நம்மலாம் ஏன் இந்த செலிபிரிட்டிஸ் கான்ஸ்பிரசி ரொம்ப விரும்பி கேட்கறாங்க மக்கள் மக்கள் எப்பவுமே செலிபிரிட்டிஸை வந்துட்டு ஒரு கேரக்டர்ஸா தான் பார்த்திருக்காங்க. ஆனா அவங்களும் ஒரு மனுஷங்க தான் அப்படிங்கறத மறந்துடுறாங்க. ஒரு பெரிய சக்சஸ்க்கு பின்னாடி ஒரு பெரிய சீக்ரெட் இருக்கும்னு நம்புறாங்க. சில கேஸ் ஃபைல் ஸ்டைல் பார்க்கலாம் செலிபிரிட்டி கான்ஸ்பிரசிஸோடது. இங்க இருக்க சம் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் இண்டிவிஜுவல் செலிபிரிட்டி கான்ஸ்பிரசி கேஸ் ஃபைல்ஸ் இன்டர்நெட்ல எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் கேஸ் பியான்சியோட தான். டூ பெர்ஃபெக்ட் டு பி நார்மல். என்ன அப்படின்னா, ஒரு இன்டர்நெட்ல ஒரு தியரி இருக்கு. பியான்சி வந்துட்டு ஜஸ்ட் நாட் அ சிங்கர், ஷீ இஸ் அ பார்ட் ஆஃப் அ பவர்ஃபுல் சீக்ரெட் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. என்டர்டைன்மெண்ட் வேர்ல்டே கண்ட்ரோல் பண்றதான பவர் அவங்க கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க.
ஆனா ஏன் மக்கள் இத சொல்றாங்க? அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ரீம் கிராண்டா இருக்கும். சிம்பாலிக் அண்ட் டிராமாட்டிக்கா இருக்கும். முன்னாடி சொன்ன மாதிரி. ட்ரையாங்கிள் ஷேப்ஸ் எப்பவுமே கொண்டு வருவாங்க. ஐ சிம்பிள் கொண்டு வருவாங்க. ஸ்டேஜ்ல விஷுவலா. அவங்க இன்டர்வியூஸ் எல்லாம் மோஸ்ட்டா குடுக்கவே மாட்டாங்க. அந்த கேஷுவல் இன்டர்வியூஸ் மத்த செலிபிரிட்டீஸ் மாரி குடுக்க மாட்டாங்க. அது வந்துட்டு ரொம்ப கியூரியாசிட்டிய கொண்டு வருது. சம் எக்ஸ்ட்ரீம் கான்ஸ்பிரசி என்ன நம்புறாங்க அப்டின்னா, அவங்களுக்கு க்ளோன் இருக்குன்னு சொல்லிட்டும், அந்த ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்கு அவங்க வேற ஒரு ஆள அனுப்புறாங்க அப்டின்னும், அண்ட் அவங்க பிரெக்னன்சியா இருந்தபோது அவங்க ஃபேக் பிரெக்னன்சி பண்ணாங்க அப்டின்னு சொல்லிட்டும், அப்படி இப்படின்னெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க மனுஷனே கிடையாது. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஸ்பிரிட் இறங்குச்சு அப்படின்னெல்லாம் சொல்லுவாங்க. நீங்க அந்த வீடியோ பார்த்திருக்கீங்கன்னு நான் நம்புறேன். நெக்ஸ்ட் கான்யே வெஸ்ட். கான்யே வெஸ்ட் வந்துட்டு கிம்மோட எக்ஸ் ஹஸ்பண்ட் இல்லையா? கான்யே வெஸ்ட் நெறைய விஷயங்கள ஓப்பனா மீடியா கிட்ட சொல்லியிருக்காரு. அது நம்மள யோசிக்க வச்சுச்சு, நம்மள பயம் காட்டுச்சு. இவரோட டிஸ்கஷன்ஸ் எல்லாம் ரொம்ப இன்டென்ஸா இருக்கும். தியரீஸ் என்ன அப்படின்னா, ஒரு செலிபிரிட்டி இந்த கான்ட்ரோவர்ஷியலான விஷயத்த பேசும்போது பவர்ஃபுல் பீப்பிள் எல்லாம் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுவாங்க, இல்ல அமைதிப்படுத்துவாங்க. ஏன்னா கான்யே வெஸ்ட் நெறைய டைம் பப்ளிக் அவுட்பர்ஸ்ட் ஆயிருக்காரு. எமோஷனல் இன்டர்வியூஸ் குடுத்திருக்காரு. இண்டஸ்ட்ரீஸ்க்கு அகைன்ஸ்டா ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்காரு. அவர் மோஸ்ட்டா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த சாக்ரிஃபைஸ் சிஸ்டம், அதாவது நீங்க ஃபேம் ஆகணும் அப்படின்னா, நீங்க சாக்ரிஃபைஸ் குடுத்தாகணும் அப்படிங்கிறதான ஒரு விஷயத்த ஓப்பனா பப்ளிக்கா சொல்லியிருக்காரு. இதுல நெறைய செலிபிரிட்டீஸ இழுத்திருக்காரு. நீங்க யோசிச்சு பாருங்களேன். இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல கூட சாக்ரிஃபைஸ் எல்லாம் நெறைய நடந்திருக்கு. அப்ப இது மேட்ச் பண்ணும்போது கான்யே வெஸ்ட் சொல்றது உண்மைதான் அப்படிங்கிற மாரி தானே தோணுது. இன்டர்நெட் எப்பவுமே 2 குரூப்பா பிரிஞ்சிரும். ஒண்ணு வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவர் வந்துட்டு உண்மை எல்லாத்தையும் வெளிய கொண்டு வராரு. எக்ஸ்போசிங் ட்ரூத் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு குரூப் என்னன்னா, இவருக்கு மனநல சரியில்ல. அவருக்கு ஹெல்ப் தேவை. இது ஒரு பெர்சனல் ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்றாங்க. பிரிட்னி ஸ்பியர்ஸ் எடுத்துக்கோங்களேன். அவங்களோட பாட்டு கேட்காத ஆளே இருக்க மாட்டாங்க. மக்கள் என்ன நம்புறாங்க அப்படின்னா, பிரிட்னி வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணப்படுறாங்க. அவங்கள அடைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அனலைஸ் பண்றாங்க அப்படின்னா, Instagram வீடியோஸ், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ், டான்ஸ் கிளிப் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்படிதான் சொல்றாங்க. ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு ஹெல்ப் தேவை. அவங்க சீக்ரெட்டா நம்மகிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. நெறைய சிக்னல்ஸ் குடுக்குறாங்க. மக்கள் எல்லாம் சிரிச்சாங்க. ஆனா லேட்டரா லீகல் கேஸ் ரிவீல் ஆனப்போ, இந்த கன்சர்வேட்டர்ஷிப் அப்படிங்கிறது கண்ட்ரோலிங் மெனி பார்ட்ஸ் ஆஃப் அவர் லைஃப் அப்படிங்கும்போது ஆச்சரியமா தான் இருந்தது. இது வந்துட்டு கான்ஸ்பிரசி பிலீவர்ஸ நாங்க சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி நம்ப வச்சது எல்லாத்தையும். நம்ம சொன்ன மாதிரி இந்த கெனு ரீவ்ஸ் அவர் வந்து இம்மார்ட்டல் மேன். நம்ம ட்வைலைட்ல இந்த எட்வர்ட் ஃபேமிலிய பார்க்கும்போது இம்மார்ட்டல் எவ்வளோ ஆசையா பார்த்துட்டு இருந்தோம். ஆனா அது நேர்ல பார்க்கும்போது நம்மளுக்கே வந்துட்டு இப்படியெல்லாம் இருக்குமோ அப்படிங்கிற மாரி ஆகுது. ஏன்னா, அவங்க என்ன சொல்றாங்க, இன்டர்நெட் தியரி என்ன சொல்லுது அப்படின்னா, இவரு 100 வருஷத்துக்கு மேல வாழ்ந்துட்டு இருக்காரு. அது அவர மாதிரியே இருக்க ஹிஸ்டாரிக்கல் பெயிண்டிங்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ் பார்த்திருக்காங்க. அண்ட் அவர் ஏஜும் அதிகமா ஆகுறதில்ல. ரொம்ப காமா இருக்காரு. வைஸ் பர்சனாலிட்டியா இருக்காரு. பெரிய ஸ்கேண்டல்ஸ்ல அவர மாற்றுதில்ல. சோ இன்டர்நெட் என்ன சொல்லுது அப்படின்னா, இவர் வந்துட்டு டைம் டிராவலர் அப்படின்னு. டைம் டிராவலர் இல்லன்னா வேம்பயர் அப்படின்னு சொல்லுது. வேம்பயர்ன்னு சொல்லும்போது நம்மளுக்கு சிரிப்பு வருது இல்லையா? வேம்பயர் என்ன பண்ணும்? ரத்தத்த தானே குடிக்கும். ஆனா எப்ஸ்டீன் கேஸ்ல பார்க்கும்போது நெறைய பேர் ரத்தத்த குடிக்கிறதான ஃபோட்டோஸ், வீடியோஸ் லீக் ஆயிருக்கு இல்லையா? அப்ப அவங்க எல்லாமே வேம்பயர்ஸா அப்படின்னு நம்மள கேட்க வைக்குது. டெய்லர் ஸ்விஃப்ட் அப்படின்னு பார்த்தா, அவங்களோட சாங்ஸ் அண்ட் வீடியோஸ்ல ஈஸ்டர் எக்ஸ் தான் ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும். அவங்களோட கான்ஸ்பிரசி சைடுன்னு பார்த்தா, அவங்க வந்துட்டு பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல் ஆர் இண்டஸ்ட்ரியல் மெசேஜ அனுப்பிட்டே இருப்பாங்களாம். எப்படி அப்படின்னா கலர்ஸ்லயும், நம்பர்ஸ்லயும், அவுட்ஃபிட்லயும். மக்கள் எல்லாம் சும்மா சாதாரணவங்கலாம் கிடையாது. அவங்க FBI மாதிரி. ஏன்னா, டெய்லர் ஸ்விஃப்ட்டோட பாட்டுல போற டிரெஸ் கலரா இருக்கட்டும், ஹேண்ட் சைனா இருக்கட்டும், லிரிக் கேப்பிட்டல் லெட்டரா இருக்கட்டும், எல்லாத்தையுமே அவங்க டீகோட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேஸ் ஃபைல் எல்லாம் பார்க்கும்போது சிலது ஃபன்னியா இருக்கலாம், சிலது டார்க்கா இருக்கலாம், சிலது எமோஷனலா இருக்கலாம். செலிபிரிட்டிங்கிறவங்க மனுஷங்க தானா? இல்ல மனுஷங்க இல்லையா? அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சின்ன விஷயம் தோணுச்சு. இந்தியன் செலிபிரிட்டீஸ் கான்ஸ்பிரசி தியரிஸ் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இப்ப நம்ம இந்தியாவுக்கு வருவோம். ஹாலிவுட் மட்டும் இல்ல, இந்தியால கூட செலிபிரிட்டி கான்ஸ்பிரீஸ் ரொம்ப வைரலா போயிட்டு இருந்தது. இம்பார்ட்டன்ட் ரிமைண்டர் என்னன்னா, இது எல்லாமே இன்டர்நெட்ல சர்க்குலேட் ஆகிற தியரிஸே தவிர ப்ரூவன் ஃபேக்ட்ஸ் எதுவும் கிடையாது. அப்படியே இருந்தாலும் நமக்கு கிடைக்க போறது இல்ல. பாலிவுட் சீக்ரெட் பவர் சர்க்கிள்ஸ் தியரி. இன்டர்நெட்ல ஒரு காமன் நம்பிக்கை இருக்கு. என்ன அப்படின்னா, பாலிவுட் வந்துட்டு ஒரு சின்ன இன்னர் சர்க்கிளால கண்ட்ரோல் பண்ணப்படுது அப்படின்னு. அதாவது அவங்க ஆட்களுக்குள்ள இருக்கிற மக்களையே அவங்க பவராவும் ஃபேமாவும் மாத்துறாங்க. ஸ்டார் கிட்ஸோட பிள்ளைங்களுக்கெல்லாம் ஈஸியா என்ட்ரி கிடைச்சிருது. அவுட் சைடர்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. இது உண்மையான விஷயம் தான். நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம். டேலண்ட் இல்லாதவங்கலாம் படத்துல நடிப்பாங்க. டேலண்ட் இருக்கிறவங்க நடிக்க மாட்டாங்க. அதனால தான் படமே பார்க்கறத விட்டுட்டோம். எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு எலிட் குரூப் இருக்கு. இதுக்கு பின்னாடி டிசைடிங் யாரு சூப்பர் ஸ்டார் ஆகணும், யாரு காணாம போணும் அப்படின்னு. இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எப்பவுமே வந்துட்டு கனெக்ஷன்ஸ் மூலியமாவோ, இன்ஃப்ளூயன்ஸ் மூலியமாவோ, ஃபேவரிசம் மூலியமாவோ தான் செயல்படுது. இந்த சீக்ரெட் சொசைட்டி தான் கரியரை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு. சடன் செலிபிரிட்டி டெத். ஃபேமஸ் இந்தியன் ஆக்டர் ஆர் பப்ளிக் ஃபிகர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா, சோஷியல் மீடியா இமீடியட்டா என்ன பண்ணும் அப்படின்னா, ஏன் இறந்தாங்க, ஏன் ஃபுல் டீடைல்ஸ் இல்ல, அஃபிஷியல் ரீசன் ஆக்சிடென்ட் ஆர் ஹெல்த் இஷ்யூவா இருந்தாலும் இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்கு அப்படின்னு நம்புவாங்க. இமேஜ் வெர்சஸ் ரியாலிட்டி தியரி அப்படின்னு பார்த்தா, இந்தியன் செலிபிரிட்டிஸ்ல அதிகமா காட்டுவாங்க பெர்ஃபெக்ட் ஃபேமிலி, லக்ஸரி லைஃப், பப்ளிக் இமேஜ்க்காக சிரிப்பாங்க. ஆனா பின்னாடி அவங்களுக்குள்ள எல்லாமே ஃபேக்கா தான் இருக்கும். ரியல் லைஃப் அப்படிங்கிறது ஒரு டார்க்கா இருக்கும். பிஆர் டீம் தான் எல்லாத்தையுமே மறைச்சு செயல்படுத்திட்டு இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதே பப்ளிக்காக தான் இருக்கும். ஆனா பின்னாடி ஃபேக்கா இருக்கும். இந்த மேரேஜ் அப்படிங்கிறது ஒரு பிசினஸ் டீலா மாறிடும். உண்மை அப்படின்னு கேட்டா அது கண்டிப்பா உண்மைதான். இது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில உண்மைதான்.
அப்புறம் பார்த்தா இந்த ரியாலிட்டி ஷோஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஃபுல்லா ஸ்கிரிப்டட் தியரி தான். ரியாலிட்டி ஷோஸ் எல்லாம் உண்மையே கிடையாது. வின்னர்ஸ் வந்துட்டு முன்னாடியே பிரெடிக்ட் பண்ணப்பட்டிருப்பாங்க. இது வந்துட்டு டிராமா. இது ஜட்ஜஸ் எல்லாம் ஆக்ட் பண்றாங்க. இது செலிபிரிட்டீஸ் வந்துட்டு பப்ளிக்க டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தியரி. எப்போ ஒரு நேஷனல் ப்ராப்ளம் வருதோ, அப்பல்லாம் வந்து இந்த செலிபிரிட்டியோட நியூஸ் வந்துட்டு ரொம்ப வைரலா போகும். காசிப் பேசுற மாதிரி இருக்கும். கான்ஸ்பிரசி வெர்ஷன்ல பார்த்தா இந்த செலிபிரிட்டீஸ் எல்லாம் ஒரு டூல் மாதிரி டிஸ்ட்ராக்ஷனுக்காக. ஆக்டரும் ஆக்ட்ரஸும் சடனா சேஞ்ச் ஆகுறாங்க. ஃபிட்டா இருக்காங்க, ஸ்கின் க்ளோவா இருக்கு, கரியர் பூஸ்ட் ஆகுது. இன்டர்நெட் என்ன சொல்லுவாங்க, சீக்ரெட் ட்ரீட்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, சீக்ரெட் டீல்ஸ் அப்படிம்பாங்க. நீங்க த எல்லன் ஷோ பார்த்திருந்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்கின் க்ளோ ஆகுறதுக்கு அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. கொரியன் பேபியோட ஸ்கின்ன வந்துட்டு அவங்க யூஸ் பண்றாங்க க்ளோ ஆகுறதுக்கு அப்படின்னு. இதுக்கான ட்ரீட்மெண்ட் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இங்க மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும். அது ரிலேட்டடா சமந்தா கூட படம் நடிச்சிருப்பாங்க. நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நம்ம ஊரு நம்ம கோலிவுட்ன்னு எடுத்துட்டா கமல்ஹாசன கூட சொல்றாங்க. ஸோ ஹாலிவுட்ல இருந்து பாலிவுட் வரைக்கும் இது ஒரு காமனான விஷயம். அந்த காமனான விஷயம் உண்மையா மாறும்போது தான் நம்மளுக்கு பயத்த குடுக்குது. ஸோ இதுதான் செலிபிரிட்டி கான்ஸ்பிரசி தியரீஸ். இதுல நெறைய விஷயம் இருக்கு. ஆனா நான் கொஞ்சம் ஷார்ட்டா தான் எல்லாமே சொல்லியிருக்கேன். அண்ட் பொலிட்டிஷியன்ஸ் பத்தி தான கான்ஸ்பிரசி வீடியோஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோல பேசுறேன். அண்ட் இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. காமெண்ட் பண்ண